நம் அழகிய ஊரில் இது போன்ற இடங்களை பார்ப்பதற்கு மனது மகிழ்ச்சியாக இருக்கின்றது. பாருங்க, இது பார்க்கும்போதே நமக்கு பார்த்திங்கன்னா மனது ஒரு ஆர்வமுடன் இருக்கும். மரங்கள், செடிகள், கொடிகள் வளர்ப்பதனால் என்ன பயன் பார்த்திங்கன்னா, நமக்கு ஆரோக்கியமான வாழ்வு மற்றும் தூய காற்று மற்றும் மண்வளம் சிறக்கின்றது. மண்வளம் நன்றாக இருக்கும் பட்சத்தில் தான் நமக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கும். அதோடு தூய காற்றும் நம்மளுக்கு கிடைப்பதினால் சுவாச கோளாறு எதுவும் ஏற்படாமல் நாம் வாழ்க்கையில் நல்ல ஆரோக்கியமான நிலையை அடைய முடியும். ஆதலால் தான் அனைவரது வீட்டிலும் மரங்கள், செடிகள் வளர்ப்பதை ஒரு நம்மளோட கடமையாகவே வைத்து கொள்ள வேண்டும். இது போன்ற அழகிய பூச்செடிகள், மரங்கள், மாதுளம்பழ செடிகள், கொய்யாப்பழ மரங்கள், இது போல் மரங்களை நாம் வளர்த்து வரலாம். அப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாழை மரங்கள், இது போல் மரங்கள் வைப்பதால் நம்மளுக்கு பயனும் கிடைக்கிறது, ஆரோக்கியமான காற்றும் கிடைக்கிறது, நல்ல தூய காற்றும் கிடைக்கிறது. அதை பார்க்கும்போதே நம்மளுக்கு நம் மனது மகிழ்ச்சியும் அடைகிறது. இது போன்ற பூக்கள் செடிகளை பார்ப்பதனாலும் நம் மனது மகிழ்ச்சியில் சந்தோஷ நிலைப்பாட்டில் மனது நிலை கொள்கிறது. பாருங்கள் விவசாயிகளும் அனைவரும் செடிகள், மரங்கள் வளர்த்து பயனடைய கேட்டுக்கொள்வது துர்கா ஸ்ரீ மை லைஃப் டைம் யூடியூப் சேனல். இந்த வீடியோ பக்கம் அனைத்து வியூவர்ஸும், வியூவர்ஸ் அனைவருமே மரங்கள், செடிகள் வளர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.